நம்முடைய வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, பதப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு, உரசி பார்ப்பதற்கு நபித்தோழர்களினுடைய தோழியர்களினுடைய வரலாறுகளை படிக்கிறோமே. அந்த தோழர் தோழியர்களை மாற்றியது எது? இந்த குர்ஆன் இல்லையா? அல்லாஹ் குர்ஆனை உலமாற சிந்திக்க சொல்றான். சிந்திச்சு பாரு, படிச்சு பாரு அப்படின்னு அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான். நீங்க மனிதனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நிலாவுக்கு எப்ப போவோம்? நிலாவுல தண்ணி இருக்குதா இல்லையா? நிலாவுல வீடு கட்டலாமா, கட்ட முடியாதா? மார்ஸுக்கு போலாமா, ஜூபிட்டருக்கு போலாமா? அல்லாஹ் குர்ஆனை எதுல சிந்திக்க சொல்றான்? குர்ஆனை சிந்தி. இந்த குர்ஆனை படிச்சு பாரு. அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு இந்த குர்ஆனுடைய வாசகங்கள், இந்த குர்ஆனுடைய தரவுகள் என்னென்ன தகவல்களை சொல்லுகிறது என்பதை சிந்தி. அல்லாஹ் எண்ணற்ற வசனங்கள்ல பேசுறாங்க. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. நபியே, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் எண்ணற்ற முரண்பாடுகளை இவர்கள் கண்டிருப்பார்கள். இவர்கள் சிந்திப்பதில்லையா? அல்லாஹ் அல்லாத மனுஷன் கண்டுபிடிச்சிருந்தான்னா, மனுஷன் உருவாக்கி இருந்தான்னா, மனுஷன் எழுதி கொண்டு வந்திருந்தான்னா அந்த காலத்துல இது பொய்னு நிரூபிச்சுட்டு போயிருப்பான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறதுனால தான் இவ்வளவு வருடங்களாயும் கியாமத் நாள் வர வரைக்கும் இது உண்மையை பேசக்கூடிய வேதமாக இருக்கிறது. இதை சிந்திக்கிறது இல்லையா? 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்.